Hello everyone, welcome back to Suhail classroom. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாவா டியூட்டோரியல் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to create and execute Java projects in NetBeans IDE 12.4. இந்த 12.4ங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு போலாமா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா NetBeans IDE பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அந்த NetBeans IDE குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஐடிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங்கை ஈஸியா ஆக்குறது. எப்படி அப்படின்னா நம்ம யூஸ்வலா காலேஜ் டேஸ்ல ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணியிருப்போம்னா ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு கோடிங்கை டைப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை சேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஜாவா சாஃப்ட்வேர் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சிஸ்டம்ல. அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு அதை பாத் செட் பண்ணி அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் அது பைக் கோடா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு ரன் பண்றது கோடிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இவ்வளோ வேலைகளை நம்ம ஏன் ஈஸியாக ஆக்கக்கூடாது? நம்மளுக்கு கோடிங் ரொம்ப தெரியல அப்படின்னா நம்மளுக்கு கோடிங் எப்படி ஈஸியாக நம்மளுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பல கேள்விகள் ரைஸ் ஆகும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோடிங் டைப் பண்ணும்போதும் சரி, டீபக் பண்ணும்போதும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் சரி, அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது என்னங்கிறத நான் ரன் பண்ணும்போது, அதாவது அந்த NetBeans ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் சிம்பிளாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி சின்டாக்ஸை ஹைலைட் பண்ணும். நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பேடில் நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த கோடிங் பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், அதில் ஒரு ஹைலைட்டும் இருக்காது. ஆனால் இதே நீங்கள் ஐடியில் அதே கோடிங்கை டைப் பண்ணீங்கன்னா கிளாஸ் நேம்ங்கிறத அது ஹைலைட் பண்ணும். அதே மாதிரி மெயின் மெத்தட்னா அதை ஹைலைட் பண்ணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அதில் ஆப்ஜெக்டை ஹைலைட் பண்ணும், கிளாஸை ஹைலைட் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ஹைலைட் பண்ணும். அதே மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் இதுக்கு வந்து நான் என்ன சொல்லலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம நோட் பேட்ல பண்ணும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஹலோ அப்படின்னு கொடுக்கணும்னா ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஆனால் இதே இது நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா சிஸ்டம் டாட்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் ஃபுல்லாக அந்த ஐடி பார்த்துக்கிறோம். அதனால அவுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன வரணும், அதில் என்னென்ன வரலாம் அப்படிங்கிற சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீபகிங், லைனுக்கு லைன் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது சொல்லும். அது எதில் கிடையாது, நோட் பேடில் பண்ணும்போது கிடையாது. நீங்கள் கம்பைல் பண்ணால் தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த ஐடியில் வந்து லைன் பை லைனாக நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கனாலும் அது அங்கேயே என்ன பண்ணிடும், உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக்லேயே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அதுவே என்ன பண்ணிடும், பில்டு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ஐடியோட மேஜர் அட்வான்டேஜ். ஓகேங்களா? சரி, இந்த அப்பாச்சி NetBeans IDE அப்படின்னு தான் இதுக்கு ஃபுல் பேரு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1996 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டா செக் ரிபப்ளிக்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காண்டி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு ஒரு ஐடிஇ தேவைப்படுச்சு. ஸோ அந்த ஐடிக்காண்டி இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. அப்புறம் இயர் 1997 ரோமன் ஸ்டானக்ங்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த NetBeans IDE ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக லான்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 தட் இஸ் இந்த இயர் 1999 இந்த NetBeans எந்த கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம். ஸோ இந்த சன் மைக்ரோ சிஸ்டம் யார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இனிஷியல் ஓனர் ஆஃப் ஜாவா. ஸோ ஜாவாவோட ஓனர் என்ன பண்ணாருன்னா NetBeans வந்து ஜாவாக்கு தானே கண்டுபிடிச்சிங்க, அப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை ஓப்பன் சோர்ஸாக மாற்றி 2000 லான்ச் பண்ணாங்க. அப்புறம் இந்த NetBeans வந்து பயங்கர ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இயர் 2010 ஆல்ரெடி ஜாவா யார் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் வாங்கிட்டாங்க சன் மைக்ரோ சிஸ்டம்ல இருந்து. அதனால இப்போ NetBeans வந்து நீ ஏன்டவா அப்படின்னு சொல்லி ஆரக்கிள் கம்பெனி அதை வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இயர் 2016 பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் என்ன பண்ணிருச்சுன்னா சரி உனக்கு நான் டொனேட் பண்றேன்னு சொல்லி அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த NetBeans டொனேட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இதோட பேர் என்னவா மாறிடுச்சு, அப்பாச்சி NetBeansனு மாறிடுச்சு. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.4 அப்படிங்கிறத லேட்டஸ்ட் வெர்ஷன். அதை தான் நான் ஆரம்பத்திலே என்னோட தம்ப்நெயிலே போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ஜாவாவில் கிரியேட் பண்ணலாம். லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், சர்வ்லெட் ஜேஎஸ்பி இஜேபி யூஸ் பண்ணி, இல்லை ஸ்விங் ஜாவா எஃப்எக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஆனால் இந்த NetBeansல நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்குன்னு தனியாக ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து கூகுள் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இந்த NetBeansக்கு காம்படிட்டரா இன்னொரு ஐடி இருக்கு, தட் இஸ் கால் எக்லிப்ஸ். இது ரெண்டுத்துல யார் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா சேம் என்னது கிட்டத்தட்ட ஒரே காம்படிட்டர், அதாவது சேம் லெவல் காம்படிட்டர்னு சொல்லலாம். ஆனா ரீசெண்ட் ஸ்டடியில பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து NetBeansை கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பிங் கம்யூனிட்டியில வந்து
எதை யூஸ் பண்றது இல்லைன்னா நெட்பீன்ஸை யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதுல நிறைய பிளகின் சப்போர்ட் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் எக்லிப்ஸ்ல பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா அதோட இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா கூட அதுல நிறைய பிளகின் சப்போர்ட் இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் ஹை லெவலா டெவலப்பர் சைட்ல வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப ஏன் சார் இந்த டுட்டோரியல் நீங்க போடுறீங்கன்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணலாம். ஆஸ் அ பிகினரா நீ ஒரு ப்ரோக்ராமிங் ஜாவால கத்துக்கிறேன்னா எனக்கு ஒரு ஐடி சப்போர்ட் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அஸ் அ பிகினரா நீ எதுக்கு போகலாம், நெட்பீன்ஸுக்கு போகலாம். இல்ல நான் வந்து எனக்கு இப்ப நான் பிகினர் லெவல்ல இல்ல, நான் ஐடி வந்து நெட்பீன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நிறைய பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதுக்கு போகலாம், எக்லிப்ஸ்க்கு போகலாம். எக்லிப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்பெனி சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன கன்க்ளூட் பண்ணுவேன்னா நெட்பீன்ஸை விட எக்லிப்ஸ்க்கு கொஞ்சம் மார்க் கூட கொடுத்து அதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் அடுத்த டியூட்டோரியல்ல நீங்க இதே ஜாவா ப்ராஜெக்ட்ஸை எப்படி எக்லிப்ஸ்ல வந்து பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இந்த எக்லிப்ஸ் நெட்பீன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்றது, அந்த வெப்சைட்ல போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல எப்படி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட ப்ரௌசர் போங்க. ஓகேங்களா? அதாவது குரோம் ப்ரௌசர் போங்க. ஓகே, ஸோ இங்கே கூகுள் குரோம் இருக்கு, இந்த ப்ரௌசர் போங்க. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு நெட்பீன்ஸ் அதோட அஃபிஷியல் வெப்சைட், நான் வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 64 பிட் லேட்டஸ்ட் வெர்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் போது அப்பாச்சி நெட்பீன்ஸ் ரிலீசஸ்ன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நெட்பீன்ஸ் 12 ஃபீச்சர் அப்டேட் 4 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்து நெட்பீன்ஸ் 12 LTS இருக்கு. இந்த LTSங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட்டு. இந்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் 4 பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த வெர்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எல்டிஎஸ் போகலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ண போகிறேன்னா எனக்கு அப்பப்போ இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் நெட்பீன்ஸ் 12 ஃபீச்சர் அப்டேட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதை டவுன்லோட கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்கள் சிஸ்டமில் என்ன ஆக ஆரம்பிக்கும், டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இதோட மிரர் லிங்க் கிடைக்கும். இது 64 பிட் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப், அதாவது என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட் கிடையாது ஓஎஸ் அப்படின்னா நீங்க ஓல்டர் வெர்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா அதுக்கு சப்போர்ட்டிங் இது கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுல ஏதாவது பக்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இது மோர் ப்ரிஃபரபிள். பட் பிகினரா இருக்கவங்களுக்கு நீங்க ஓல்டர் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க போய்க்கலாம். சரி, இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை கிளிக் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் நெட்பீன்ஸ் காமிக்குது, லைக் லினக்ஸ், மேக், விண்டோஸ். என்னோட சிஸ்டம்ல விண்டோஸ் இருக்கிறதுனால ஐ வுட் கோ ஃபார் திஸ் ஃபைல், ஃபர்ஸ்ட் ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணனா இது ஒரு மிரர் சைட் ஒன்று ஓப்பன் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா யூ குட் சி இந்த மிரர் சைட் வந்து விண்டோஸ் இருக்கு, இவங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் ஆரம்பிக்கும். நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நேராக என்னோட டவுன்லோட்ஸ்க்கு போகிறேன். ஸோ இந்த டவுன்லோட்ஸ் போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பாச்சி நெட்பீன்ஸ் 12.4ஓட அந்த ஃபைல் இருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து கான்ஃபிகர் ஆகுது. ஓகேங்களா? உங்கள் நெட்பீன்ஸ்க்கு இப்போ ஒவ்வொன்றா கேட்கும் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது. யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, ஃபைனலாக எப்படி அதில் ஐகான் வந்து ஜென்ரேட் பண்ணுமா இல்லைங்கிறத சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அப்பாச்சி நெட்பீன்ஸ் 12.4 இன்ஸ்டால்ன்ட்டு இதெல்லாம் ஃபாலோயிங்காக அது வந்து என்ன பண்ணுது, ஒரு பேக் ஆட்டம் கொடுக்குது. பேசிக் ஐடிஇ, ஜாவா ஸ்டாண்டர்டைசேஷன், ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், HTML5, PHP, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கொடுக்குது. ஓகேங்களா? நம்ம இது மொத்தமாக எனக்கு வேணும்னு நான் பிரியப்பட்டேன்னா அப்படியே என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இதை படிச்சு பார்க்கணும், படிச்சு பாருங்க. முக்கால்வாசி பேர் படிக்க மாட்டீங்க, அதனால அடுத்து அப்படியே போயிருங்க. நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஜாவா எந்த வெர்ஷன் வேணுமோ, என்னோட சிஸ்டமில் 16 இருக்கு, 8 இருக்கு, நான் எது வேணும்னாலும் நான் என்ன பண்ண எடுக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 16 கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஜாவா 8 யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அதில் ஆப்லெட்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இங்கே ஜாவா 8ன்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு போய் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல என்னோட இது ஜாவான்னு மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல அது பாட்டுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லை நான் என்னோட ஃபைலை வந்து நான் வேற டேரக்டரி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு உனக்கு எந்த டேரக்டர் பிடிக்குதோ அங்கே மாற்றுங்க. இப்போ நான் இ டிரைவில் மாற்ற போகிறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ இ டிரைவுக்கு என்னோட இதை இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இன்ஸ்டால், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது, இது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஐ கேன் சே, அதுக்குள்ளே இது இன்ஸ்டால் ஆயிரும்.
இப்போ சப்போஸ் உங்களோட சிஸ்டம்ல ஜாவா இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்றங்கிறது என்னோட சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாவா எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாவால உங்க சிஸ்டம்ல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், நெட்பீன்ஸ்க்கு போகணும். ஓகேங்களா? சரி, அது இருக்கா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கட்டும். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் உங்க இதுல வந்து ஜாவா இருக்கான்னு ஜஸ்ட் ஜாவா ஹைபன் வெர்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ என்னோட சிஸ்டம்ல ஜாவா இருக்கு, அதோட வெர்ஷன் என்னன்னு காட்டுது. சப்போஸ் இன்டர்னல் அதாவது நாட் ரெகக்னைஸ்டுன்னு சில எரர் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா உங்க சிஸ்டம்ல ஜாவா இல்லைன்னு அர்த்தம், ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னோட சிஸ்டம்ல ஜாவா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப டைம் எடுக்காது, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாமே நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்க நெட் ஸ்பீடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி டேட்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபினிஷ்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we are ready to go. நம்ம டெஸ்க்டாப் போயிட்டோம்னா அங்கே we can see Apache NetBeans IDEயோட ஐகான் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஐடிக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது எல்லா லைப்ரரி ஃபைல் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் பூட் பண்ணி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட NetBeans 12.4ஓட என்விரான்மெண்ட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவை உள்ளதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலுக்கு போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் புது ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலுன்னு கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ஜாவா வித் மேவன் கேட்குது. இது இந்த ஜாவா வித் மேவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த மேவன் சொல்லக்கூடியது. ஒரு ஜாவாவை கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மேவன் சப்போர்ட் தேவை. இது ஒரு டூலு. ஸோ அந்த ஜாவா டெவலப்மெண்ட்ல இந்த மேவன் டூலை இன்கல்கேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணணும்னா ஜாவா அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இங்கே அந்த ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ஓகேங்களா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சுஹேல் கிளாஸ் ரூம் அப்படின்னு என்னோட ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி சாரி, இங்கே என்னோட கம்பெனி நேம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், சுஹேல் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்னோட ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் ஜாவா ப்ரோக்ராம் போடுறதுனால ஜாவா அப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி என் பேரை சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி இதே நேமில் இருக்கும். ஸோ சுஹேல் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து என்ன நேம் கொடுக்குறீங்களோ குரூப் ஐடி, அதாவது கம்பெனி நேம், அதுதான் இங்கே உங்கள் பேக்கேஜ் நேமாக வரும். டாட் அதுக்கப்புறம் அதோட சப் பேக்கேஜ் எதுக்குள்ளே வரணுங்கிறத வரும். இப்போ இங்கே ஃபினிஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ப்ராஜெக்ட் பேக்கேஜ் ஃபைல் வந்து இங்கே கீழே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுஹேல் ஜாவா அப்ளிகேஷன் தான் என்னோட ப்ராஜெக்டோட நேம். இந்த இது ப்ராஜெக்ட் நேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த சோர்ஸ் பேக்கேஜில் நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சுஹேல் ஜாவா அப்ளிகேஷன் எதுக்குள்ளே இருக்குது, சுஹேல் கிளாஸ் ரூம்குள்ளே. ஸோ இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு இருக்கும். அந்த நியூவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஒரு ஜாவா கிளாஸை ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த கிளாஸ் நேம் கேட்கும். ஓகேங்களா? நான் கிளாஸ் நேம் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ்னு கொடுத்துறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூ குட் சி பார்த்தீங்கன்னா நார்மல் நோட் பேடில் டைப் பண்ணுறதுக்கும் இந்த எடிட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் நேம்னு இருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருங்க. ஸோ அந்த மெயினில் என்ன கொடுக்கணும், ஸ்ட்ரிங் once again insert press பண்ணிட்டேன். ஓகே, args. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் எப்பயுமே என்ன பண்ணுவோம், இந்த பிரிண்ட் தான் கொடுப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வெல்கம் டு NetBeans, வெல்கம் டு NetBeans அப்படின்னு கொடுக்கணும். ஸோ வெல்கம் டு NetBeans. அவ்வளோதான் என்னோட கோடிங். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், செமிகோலன் கொடுக்கணும். அது கொடுக்காம இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சிம்பிள், இதுதான் இந்த டீபக்கிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. என்ன கைக்கு பாருங்க, இது மேலே வச்சிங்கனாலே அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத சொல்லுவோம். ஸோ இது ஒரு விஷயம் என்னது, அந்த டீபக்கிங்க்கு நம்மளுக்கு இது பண்ணுறோம். அதே மாதிரி சின்டாக்ஸ் ஹைலைட்டிங், இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு, அதுக்கப்புறம் பப்ளிக் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சுருங்க. இப்போ இந்த இது போயிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த க்ரீன் பட்டனை
அமுக்குனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ நோ மெயின் கிளாஸ் ஃபவுண்டு. ஏன்னா இந்த மெயின் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு இதை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுங்க. இப்போ அதுவே உங்களுக்கு காமிக்கும் எது மெயின் ப்ரோக்ராம் ஃபைலுன்னு. ஓகேங்களா, என்னோட மெயின் கிளாஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, செலக்ட் மெயின் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ப்ரோக்ராம் இப்போ எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் அந்த பில்டிங் இதெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப டைம் எடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா யூ குட் சி வெல்கம் டு NetBeans. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கிளாஸை வச்சு இந்த ப்ரோக்ராம் போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கிளாஸ் ஒன்று போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதே பேக்கேஜில் போயிட்டு நான் நியூ கொடுத்து இன்னொரு கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே இதில் 2 ஃபைல் வந்துருச்சு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் டாட் ஜாவா, இது வந்து செகண்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவா. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயினாக வச்சுக்கோங்க, மெயின் மெத்தடை வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ், இது கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். சாரி. ஸோ இந்த இதில் போயிட்டு ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா system dot out dot println. ஓகே, ஸோ இதுக்குள்ள I am the second program, I am the second class, இந்த செகண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே போயிட்டு இந்த லைனுக்கு அப்புறம் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் இது செகண்ட் ஜாவா ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் இதில் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுங்க. OB is equal to நியூ, அந்த கிளாஸ் நேமை திரும்ப பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு அதுவே ஹெல்ப் பண்ணுது எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. இதை நீங்கள் ஒன்று தட்டினீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க வெல்கம் டு NetBeans I am the second கிளாஸ்ன்னு வந்துச்சு. அப்போ என்ன, அது மெயினுங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த செகண்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடை நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் எந்தெந்த கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணணுமோ அந்த கிளாஸஸ்லாம் அந்தந்த கரஸ்பாண்டிங் பேக்கேஜில் பண்ணிட்டு பண்ணலாம். இது பிகினர் லெவலுங்கிறனால நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் லெவல் எப்படிங்கிறதுலாம் நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் பார்ப்போம். இன்னைக்கு அநேகமாக உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கன்ஃபார்மா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்லிப்ஸ் ஐடியில இதே மாதிரி ஜாவா ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஹேல். டேக் கேர், பை.